சேர சோழ பாண்டிய மன்னர்களும் பல்லவர்களும் தமிழக கோயில்களை கலை அழகுடன் கூடிய சிற்பங்களாக வடிவமைத்து அதனுள் அருட்சக்தியை தக்க முறையில் ஆகம சாஸ்திர வேத முறைப்படி அமைத்து யோமம் பூஜை செய்து கும்பாபிஷேகம் செய்வித்து அனைவரும் இறையருளை பெறும்படி செய்துள்ளனர். இத்தெய்வீக சிறப்பு வாய்ந்த தலங்கள் தமிழகத்தில் நிறைய உள்ளன. இத்திருத்தலங்களை கண்டு களிக்க மேலை நாட்டவர் மேன்மேலும் வந்த வண்ணம் உள்ளனர். பழங்கால அரசர்களும் தெய்வ பக்தியும் மிகுந்த பொருட்செலவு செய்தும் இறை பணியாற்றியுள்ளனர். அவர்களுள் பாண்டிய மன்னர் மரபில் வந்தவன் 2ஆம் வரகுண பாண்டியன். இவர் சிறந்த சிவபக்தர். அவரது இறை வழிபாட்டிற்கும் அன்பிற்கும் பக்திக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு சில நிகழ்ச்சிகளை காண்போம். ஒரு சமயம் நரி ஊளையிட்டது. அதை கேட்ட வரகுணன் அவை சிவபெருமானை அழைப்பதாக கருதி அவற்றை மிக்க கவனமாக பிடித்து வந்து அவற்றுக்கு ஆடை அணிகலன்களை பூட்டி அவற்றை வணங்கினான். திருடன் என காவலரால் வழைத்து வரப்பட்ட ஒரு கொடியவனை அவனது உடலில் பூசிய வெந்நீர் கண்டு உடனடியாக சிவபக்தன் என்று அன்பு பாராட்டி அவனுக்கு பொன்னையும் பொருளையும் கொடுத்து உபசரித்து அனுப்பி வைத்தான். ஒருமுறை கோயிலின் வெளியே வீதியில் மனித தலை ஓடி ஒன்று கிடந்தது. அதை கண்டு உடனடியாக சிவபக்தன் என்று அன்பு பாராட்டி அவனுக்கு பொன்னையும் பொருளையும் கொடுத்து உபசரித்து அனுப்பி வைத்தான். ஒரு முறை கோயிலின் வெளியே வீதியில் மனித தலை ஓடு ஒன்று கிடந்தது. அதை கண்டு மனம் நெகிழ்ந்த வரகுண பாண்டியன், என்னுடைய மண்டையோடும் எனது உயிர் போன பின்பு இத்திருத்தலத்தில் கிடைக்கும் பேற்றினை நான் பெற வேண்டும் என்று இறைவனிடம் உள்ளம் நெகிழ்ந்து வேண்டிக் கொண்டான். மற்றொரு சமயம் வீதி வலம் வருகையில் வேப்பமரத்தின் கீழ் வேப்பங்கனிகள் உதிர்ந்து கிடந்தன. அவற்றை கண்டதும் வரகுணனுக்கு அவை சிவலிங்க உருவில் தென்பட்டன. உடனே இம்மரத்தை வணங்கி லிங்க ரூபமான பழங்களை தரும் இந்த மரங்கள் வெயிலில் காய்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என நினைத்து அழகுற அவற்றுக்கு பந்தலிட்டு காத்தான். இன்னொரு சமயம் தாமரை குளங்களில் நிறைய தவளைகள் இருந்தன. அவைகள் இடைவிடாமல் கத்தி கொண்டிருந்தன. சர்வ காலமும் சிவசிந்தனை வயப்பட்டு கிடக்கும் வரகுணனின் செவிகளில் அச்சப்தம் ஹர ஹர என்று கேட்டன. உடனே தனது சேவர்களை அழைத்து பொன்னையும் மணிகளையும் அக்குளத்தை சுற்றி வாரி இறைத்தான். சோழ அரசன் வரகுண பாண்டியனின் பகைவனாக இருந்தான். ஆனால் வரகுணனிடமிருந்த தெய்வீக பற்றினை விரும்பி தனது அழகிய மகளை பெருஞ்சிறப்புடன் விமர்சையாக வரகுணனுக்கு மனம் முடித்து கொடுத்தான். திருமணம் முடிந்த இரவு வரகுண பாண்டியன் தனது மனைவியின் பேரழகை கண்டு வியந்தான். உடனே அவனது மனதில் இவள் இறைவனுக்கே உரியவள், மானிடருக்கு அன்று அழகுடைய அனைத்தும் சிவபரம் பொருளுக்கே உரியது என்று கருதி அவளிடம் தன் கருத்தை தெரியப்படுத்தி அந்த இரவில் யாரும் அறியாமல் திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமானிடம் பேரழகு மிக்க அந்த பெண்ணை சமர்ப்பித்து விட வேண்டும் என்று மனதில் நினைத்தவனாக கோயிலை அடைந்தார். தான் பார்க்கும் உண்ணும் எண்ணும் ருசிக்கும் அனைத்தும் சிவபரம் பொருளுக்கே உரியன என்ற அசைக்க முடியாத தெய்வீக பற்றினை இறைவன் மீது வைத்திருந்ததால் தன்னுடைய மனைவியை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் என்ற உணர்வு சிறிதளவும் அவர் மனதில் எழவில்லை. திருக்கோயில் சென்று தேவரீர் திருக்கதவம் முடிய பின் அடியனின் தொல்லையை பொறுத்தருள வேண்டும். அழகிய வடிவு நுண்மையே சேரத்தக்கது. தயவு கூர்ந்து ஏற்று அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டினான். கதவு திறந்தது. இறையொளி தோன்றி சிவலிங்கத்துடன் அப்பெண் இரண்டர கலந்தாள். ஆனால் அவளது வலது கை மட்டும் வெளியே சிவலிங்க திருமேனின் சிரசில் நின்றது. மனம் பதைத்த வரகுணன், எம்பெருமானே, அடியேன் பற்றிய கரம் அதனால் ஏற்காது விடுத்தீரோ என அரற்றினான். உடனே அசரரி, வரகுணா, வருந்த வேண்டாம். உன் தெய்வ பக்தியை உலகறிய செய்யவே கையை மட்டும் நிறுத்தினோம். நாளை விடிந்ததும் மக்கள் முன்பு ஏற்போம் என கேட்டது. மறுநாள் காலை பூஜை செய்ய கருவறை திறந்த சிவாச்சாரியர்கள் இறைவனது சிவலிங்க திருமணின் சிரசில் வளைக்கரம் ஒன்று மட்டும் இருப்பது கண்டு ஒன்றும் புரியாமல் வியந்தனர். வரகுணன் இறைவனிடம், எம்பெருமானே, கரத்துடன் ஏற்றருள்வீர் என்று வேண்டினான். உடனே அனைவரும் காண பேரொளி தோன்றி கரத்துடன் உள்ளே சென்று மறைந்தது. அவனது பக்தியை பட்டினத்தடிகளார் விரும்பின கொடுக்கை பரம்பரருக்கு என்று புரிகுழல் தேவியை பரிவுடன் அளித்த பெரிய அன்பின் வரகுண தேவன் என்று பாடி புகழ்கின்றார். இறைவனது புகழ்பாடும் அடியவர்கள் இறைவன் கேட்காமலே அவனுக்கு விரும்பியதை அளித்து மகிழ்வார்.